சாமி தேடி வந்து என்ன பண்றது? சாராயணம் தான் வாய் திறக்குது, சாராயணம் திறக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, யார் சொல்றத பாருங்க. அரே சாமி வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு வாரமா ஓட்டிக்கலாம். சாமி வந்து சாமி பைத்தியக்கார மாதிரி பேசுற. சாமி வந்துன்னா தெருமலையில் கட்சாந்து திரும்ப தீபாவளி நாட்டு கோயில் உள்ள தள்ளுற போட பின்ன பின்ன சாமி வந்துன்னா சாமி போய் அங்க என்ன வேலை செய்யுது அப்படி சொன்னா கிளம்ப கட்ட போட. அவர் போய் 6 மாசம் ஆகுது. இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாரு. அதனால பேச மாறீங்க. நீங்க போய் சிரிச்சுக்கிட்டீங்க பாருங்க. ஐயோ இவர் என்னடா வெகு அடிக்கிறாரு. ஏமா அவர் என்ன கேக்குறாரு? பேச முடியுமா முடியாதான்னு கேக்குறாரு. முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஐயோ எம்மா போறாரு. அம்மா இந்த நேரத்துல நீ வெகு அடிக்கிற சாமியார கோச்சிட்டு போறாரு. போய் காசு இல்ல பணம் கொடுக்க போறாரு. சாமி சாமி வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி. ஆமா ஐயோ மாசி நீ இப்படி இப்படி போறியா இப்படி போறியா? ஓ இப்படி போறியா? கார்த்தி எப்படின்னா சாமிய கூட்டி வைடா. சாமிக்கு தூக்கி வைக்கலாம், நான் தூக்கி வைக்கலாம். கூட்டி வை. கூட்டி வைக்கலாம். இன்னும் இந்த கம்பெனில அந்த ஒரு வேலை தான் நான் பார்க்காதக்கிறேன். எல்லா வேலையும் பார்த்துட்டேன். வேலை கூட பிடிச்சிட்டேன். நான் அந்த கூட்டி வைக்கிற வேலை மட்டும் தான் பார்க்காதக்கிறேன். ஏண்டா 4 நாளைக்கு முன்னே ஈச்சேரிக்கு வந்தேன். ஆமா 4 நாளைக்கு ஈச்சேரிக்கு வந்தா உணவு கூட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் சொல்றேன் மிச்சம் வேற என்ன பண்ணுவேன் நான்? ஒழுக்கமா பண்ணிட்டு வர வேண்டியது. ஒரு ரூபாய் புண்ணியம் கிடையாது. சரி எப்படியே கூட்டி வை. அந்த கூட்டி வச்சிடறேன். அதுக்கு தானே வந்துக்கிறேன். சாமி எத்தனை மணிக்கு வந்தீங்க? 2 மணிக்கு வந்துக்கிறீங்க, 3 மணி ஆகிக்குது. 1 மணி நேரம் ஆகி போச்சு. ஏமா என்னம்மா சாமி எவ்வளவு நேரம் நின்னுங்கிறாரு? கண்ணத்தில் காயம் என்ன என் சாமி, கண்ணத்தில் காயம் என்ன?
சாமி அடே காவல் கன்னத்தில் என்ன சாமி காயோ இது வள்ளி வீட்டுக்கு போய் வந்த மாயா இவனே போட்டு கொடுத்துறான் போல இது. குடும்பத்துல ஆ, உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஆ. நல்லா வாழ்ட்டான். டேய், கார்த்தி டேய், டேய், உட்காந்துக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு என் பேரை, என் பெருமையை சொல்லு, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்தி ஆ, அப்படியே அண்டை முட்டை கூட போய் தப்பு பண்ணான்னு வச்சுக்க. ஆமா பிஏ சொன்னப்போ வாய் கோஷமான போகணும். சரி. நீயே காட்டி கொடுத்துற போல இது. ஆ, 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 ஆ. நீ என்ன பண்ண? ஆ, ஏய், ஆ. அவரு கடன் பாத்தியா? கண்ணா, ஆ, ஆ. வெண்ணிலவான அணி இருக்க. ஆ. இது என்ன கதையா வருது? தெய்வடா உனக்கு. ஆ, ஆ. ஏங்க, சாமி சாமி உங்க கன்னத்துல என்ன காயம்னு அம்மா கேக்குறாங்க. அது என்ன காயம் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. நான் பக்தர்களுக்கு ஆ, காட்சி கொடுத்துட்டு ஆ, வரும் வழியில் ஆ, ஆ, அங்கு அழகான ஒரு தடாகம் பார்த்தேன். ஆ, அந்த தடாகத்தில் ஆ, தாமரை மலர்கள் ஆ, ஆ. அழகாக ஆ. பூத்து குலுக்கிக் கொண்டிருக்கிறது. அடடே, அந்த தடாகத்துல தாமரை பூ பூத்து குலுங்குது. அந்த தாமரை மலர்கள் என்னை பார்த்து கேட்டது. என்ன கேட்டுச்சு உங்களா? பெருமானே, ஆ, பல நாள் கழித்து ஆ, உன் மனைவியை பார்க்க போகிறேன். ஆமா, இந்த மலரை என்னை பறித்துக் கொண்டு போய் ஆ, உங்கள் மனைவியின் கூந்தலில் ஆ, கூறினார். ஆ, நறுமணம் வீசுவேன். ஆ. எனக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும் என்று ஆ. அந்த தாமரை மலர் சொன்னது. நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. நீங்க நீங்க 1000 தான் என்னென்ன வாங்கி போய் கொடுத்தாலும் அந்த பெண்களுக்கு ஏறவே வராது. ஒரு முழம் பூ கொடுத்தா போதும். ஏண்டா மனமா ஆம்பளைக்கு பொம்பளை கொண்டு போய் ஆம்பளை கொடுத்தா பூ கொடுத்தா போதும். ஆ, உனக்கு என்ன கொடுத்தா போதும்? எனக்கு ஒரு புல்லு கொடுத்தா போதும். அதான் நினைச்சேன் நானு. ஆ, ஒரு முழம் பூ கொடுத்தா போதும். அது எப்ப வாடியம்மா உள்ள போடா. ஒரு முழம் பூ கொடுத்தா போதும். அப்படியே அந்த பெண்கள் மனசு என்ன மாதிரி சண்டையா இருந்தாலும் சேர்த்தான் நிறைஞ்சு போயிடும். அப்படியே நிறைந்துவிடும். அதனால நீங்க அந்த பூ பெருக்கி போய்க்கிறீங்க. ஏமா ஓ ஏமா ஆமா 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 ஆமா. ஆ, ஆ, சொல்லு பூ பறிக்க ஆ, தாமரை பூ பறிக்க தடாகம் செல்லும் போது ஆ, தாமரை பூ பறிக்க தடாகம் செல்லும் போது தாமரை கொடி கண்ணது கண்ணே ஏன் பாருங்க. தாமரை பூ பறிக்க தடாகம் செல்லும் போது தாமரை கொடிய ரத்த தன்னாலே கன்னத்தில் காயமடி. அடடே, ஆ, ஆ, சாமி நீங்க வேற ஒன்றும் இல்ல. ஏம்மா ஏம்மா ஆமா ஏம்மா நீங்க சாமியை பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சாமி என்ன பண்ணிருக்காரு, உங்களை பார்க்க வரும் வழியில பெரிய தடாகத்தை பார்த்திருக்காரு. அந்த தடாகத்துல தாமரை பூ பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தாமரை என்ன சொல்லி இருக்கிறது, சுவாமி நீங்களும் வெகு நாட்கள் கழித்து உங்கள் மனைவியை பார்க்க போகிறீர்கள். இருந்த போதிலும் நாங்க தாமரை பூவால் மலர்ந்து இருக்கிறோம். எங்களை பறித்து உங்கள் மனைவி கூந்தலில் சூடினால் எங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சாமி கிட்ட அந்த மலர் சொல்லிக்குது. சாமி என்ன பண்ணிடுறது, இந்த தாமரை பெருக்கணும்னு சொல்லிட்டு தடாகத்துல இறங்கி இருக்கிறார். அப்படி தடாகத்துல இறங்கி தாமரையை பெருக்கும் போது அந்த தாமரை கொடியோட இது வேறு வந்து சாமி கணத்துல கீச்சிருக்குமா. வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏமா சந்தேகப்படுற? சரி, நான் கூட தவற நினைச்சு விட்டேன். ஆமா ஆமா ஆமா. அடுத்து வெண்ணிலவான அணி இருக்க ஆ. வெண்மீன் அணி இருக்க என்னத்த கேப்போம் நான் சாமி. சாமி வெண்ணிலவாய் நான் இருக்க வெண்மீனா நீங்கள் இருக்க உங்க கண்ணிங்க சாமி சிவந்திருக்குன்னு அம்மா கேக்குறாங்க சாமி. ஆ, ஏய், அதுவா ஆ, நேற்றிரவு கருவறையில் ஆ, கருவறையில் ஆ. ஆ, ஆ, ஆ. சாமி இதுதான்டா காரணம், வேற ஒன்றுமே இல்லை. அடடே நேத்திரை சிவந்ததற்கு காரணம் அதுதான்டா. இதுதான். மற்றவர்களெல்லாம் காட்சி கொடுத்து விட்டு அடடே அரோகரா அரோகரா என்று கூப்பிடுறாங்க. ஆமா பக்தர்லாம். ஆ, ஆ, கூப்பிடுறாங்க. அப்படி இருந்து பக்தர்கள் காட்சி கொடுத்ததுனால உங்க கண்ணு சிவந்துச்சு. ஏமா ஆமா சாமி வந்து இன்னைக்கு என்ன வேல் பூஜை எல்லாம் போட்டு சாமி காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாங்க?
நேத்து ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னைக்கு 9 மணிக்கு தான் விட்டுக்கிறாங்க. அப்ப சாமி கண்ணு எந்த வர பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துனே இருக்கிறாரு. அதனால கண்ணு சிவந்து போச்சு சாமிக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா, அவ்வளவுதான்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. கீதம் சுவாமி 2 நாட்களா இருக்குதா தீபாவளி? அதே சுவாமி 2 நாட்களாக உங்களை பார்க்காத இருக்கும்போது சொல்ல முருகனா அர்த்தம், சொல்ல முருகன்னா அர்த்தம் விட்டு கொடுத்து போக சொல்ல, இல்லடா இல்லடா இங்க இல்லடா நதிக்கரையோரம் மஞ்சள் மலர் பஞ்சனைகள் கொஞ்சம் தமிழ் பூச்சரங்கள் என்னோட மனதில் இருக்கிற ஆசையை நான் சொல்லவா? தெப்ப கோலத்துக்குள்ள தினம் நீந்தி குளிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் காட்டாலைய வச்சான். தெப்ப கோலத்துக்குள்ளே தினம் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன காட்டாலைய வச்சான். தெப்ப கோலத்துக்குள்ளே தினம் நீந்தி குளிக்கையில
பக்கத்துப்படியா தெய்வானை அந்த டைம்ல தூக்கம் கண்ணால சும்மா தெய்வாவை சமாளிச்சிட்டீங்க. சமாளிச்சிட்டீங்க. இப்பொழுது என் இரண்டாவது மனைவி வள்ளியை காண வேண்டும். பொறுப்பு வள்ளி வள்ளி